ஆனால் உணவை உற்பத்தி செய்ய என்று சொல்லக்கூடிய விவசாய நிலங்களிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை யாராலும் தடுக்க முடியவில்லை. தடுத்தா செத்துருவோம். மருந்து இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த காவிரி பாசன பகுதியை முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு சொன்னோம். தமிழக அரசும் அந்த கடுமையான போராட்டத்தை பார்த்துவிட்டு அறிவித்தது. ஆனால் அதில் அரியலூரை மட்டும் சேர்க்கவில்லை. ஏன் அரியலூரை சேர்க்கவில்லை என்றால், கீழப்பள்ளூர்ல ஃபேக்டரி இருக்கு. கீழப்பள்ளூர் அருகில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுண்ணாம்பு சுரங்கங்கள் இருக்குது. மருத ஏறு ஓடுது, இந்த பக்கம் ஆனாவாரி ஓடுது. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஆறு தான் நமக்கு இருக்கு. மருத இல்லரா, வெள்ளாறு, கொள்ளிடமாறு, இந்த 3 தான் நமக்கு இருக்கு. இந்த 3ல வரக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கண்ணாடி தண்ணீரை வெள்ளம் வரும்போது ஆத்துல வேஸ்டா போயிட்டு இருக்குது.